ப்ராஃபிட்டுக்கு சூப்பராக இருக்க டைம். ஓகே, வேறு சார், வேறு என்ன சார் இருக்குன்னா, நல்ல நியூஸ் நிறைய வரும். உங்கள் 12 குரு பார்க்குறாரு, உங்கள் 2 குரு பார்க்குறாரு. எக்கச்சக்கமாக நல்ல நியூஸ் வரும். போன வருஷம் நான் உங்களுக்கு கல்யாணம் சொல்லியிருந்தேன். இந்த தடவை உங்களுக்கும் கல்யாணம். சரி, உங்களை சுற்றி நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த சொந்தக்கார கல்யாணம், இந்த சொந்தக்கார கல்யாணம், ஏதாவது காது குத்து, ஏதாவது ஒரு இப்போ வேலையில் ஏதாவது நல்ல முன்னேற்றம், ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி செலவும் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? செலவாகவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் என்ன, கல்யாணம் ஜாலி தான், காசு இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியுமா? மகப்பேரும் சந்தோஷம்தான், ஹாஸ்பிட்டலில் காசு இல்லாமல் அட்மிட் பண்ண வைக்க முடியுமா? அந்த மாதிரி எல்லாத்துக்கும் செலவாகும். அதுக்கும் தயாராகுங்க, சுப செலவு, ஆனால் சந்தோஷமாக பண்ணுங்கள். இதுவும் ஒரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட் தான். இதெல்லாம் செஞ்சுட்டு வர இந்த மாதம் ரொம்ப அமக்கலமாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி. வியாழக்கிழமை குரு ஹோரையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது நல்லது. பானகம் கொடுங்க. பானகம், வெல்லம் தண்ணி கொடுப்பாங்க, துளசி போட்டு. இந்த பானகம் தண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வர மக்களுக்கு அதை தானமாக கொடுத்துட்டு வர இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்.